ஆலயத்தின் உள்ளுக்கு போய்க்கு வீதியில் பாருங்க எல்லா இடமே லைட் போட்டிருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நான் ரோட்டில் வரைக்கும் கூட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே லைட் போட்டிருக்கு. அதோட ஆலயத்தின் லவுட் ஸ்பீக்கர்லாம் கட்டப்பட்டிருக்குது. இங்கே இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏரியா தெரிஞ்சாங்களுக்கு நான் பாருங்க அந்த இங்கே சண்டில் பேருந்து பண்டு திரும்ப போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதோட பாருங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த திருவிழா காலங்கள் இங்கே வளமையாக நடக்கிறது. கோபுரத்தை கூட பாருங்க, கோபுரங்களில் கூட அந்த லைட்டுகள் வந்து மின்னி மின்னி வித்தியாசமான முறையில் போகிற மாதிரி அந்த பாம்புகள் போகிற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அந்த உருவத்துக்கு கூட லைட் அலங்காரங்கள் மற்ற பிள்ளையார் முருகன் எல்லாருமே அந்த அப்படியான செய்து வச்சுருக்காங்க. பார்க்குறீங்க வண்ண யாழ லைட்டுகள் வாங்க பாருங்க, அது வந்து பாம்பு போகிற மாதிரி அந்த கோபுரத்தில் வண்ணங்கள் சும்மா மின்னி கொண்டு இருக்குது கோயிலில். உண்மையாகவே இன்றைக்கு ஒரு சிறப்பான திருவிழா. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற குமாரன் யாராவது வந்து இந்த திருவிழா செய்யப்பட்டு வந்தது. இந்த பக்கம் பாருங்க இங்கால அந்த வாகனங்களில் கூட லைட்டுகள் போட்டப்பட்டு இங்கால பாருங்க எவ்வளோ லவுட் ஸ்பீக்கர் வந்து அடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்பீக்கர்கள் வந்து எவ்வளோ அடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதில் பார்க்கவே தெரியும் எவ்வளவு பிரமாண்டமாக நடக்கப்பட்டு. அதோட அந்த ஆலயத்தின் முன்பகுதியில் பாருங்க அந்த உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கடமை போலீசார் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீசார் வந்து எக்கச்சக்கமான கடமை ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இங்கே இசை நிகழ்ச்சி நடத்துகிறது. அதோட வந்து அதிகளவான பக்தர்கள் வந்து இந்த இடத்துக்கு வருவினம் இந்த விழாவை பார்க்கறதுக்கு இந்த விழாவின் சிறப்பை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவினம் பண்ணுறதுக்காக வேண்டி போலீசார் கூட கடமை அதில் காட்சி கொண்டிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா குமாரன். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய உபயோகாரர் லண்டன்லேருந்து வந்திருக்கார். அவற்றை சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே லண்டனுக்கு புலம்பெயர் தமிழாக்கள் எல்லாரும் போனான்னு இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த லண்டனில் வந்து முதல் தரம் ஒரு தமிழ் கடையை ஆரம்பித்து வந்து லண்டனில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்த முதல் நபராக வந்து இவர் இருக்கிறார். அந்த பெருமை இவர் தான் சார் குமாரன். அவர் வந்து தன்னுடைய இந்த திருவிழா காலங்களில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து இந்த திருவிழாவை செஞ்ச ஒரு பெருமை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜான கூட இன்றைக்கு இந்த தினம் இங்கே வந்திருக்குது. சிறப்பாக தான் நடக்க போய் இந்த திருவிழா பாப்பம். இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வழிவீதி வரப்போ அதாவது இந்த தினம் வந்து மஞ்சள் திருவிழா இங்கே அந்த மஞ்சள் வந்து போயிட்டு சுவாமி வெளியில் வரப்போ அதுக்கான பார்த்தீங்கன்னா இசை முழங்க அதை பாருங்க நாதஸ்வர கச்சேரி வந்து நடந்து கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து தான் வந்து சுவாமி வழியால் வந்து வெளிவீதி வெள்ளம் வந்தது பிரதான் அந்த இசை நிகழ்ச்சிகள் கௌரவிப்பு நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற இருக்குது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்னென்ன நடக்குன்றதை. அப்படி பார்த்தீங்கன்னா திருவிழா இப்போ ஆரம்பமாகிடுது. மஞ்சத்துக்கு வந்து சுவாமி வந்து கொண்டிருக்கோம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய அளவிலான ஒரு இது ஒன்று அடித்து கொண்டிருக்கோம். பாருங்க இந்த பெரிய அளவிலான ஒரு பறை என்று கூட சொல்லலாம், இல்லாட்டி மத்தளம் என்று கூட சொல்லலாம். அது பெரிய அளவில் அடித்து கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து நகர ஆரம்பிச்சுட்டு வீதியில் வந்து வீதி விளம்பர போகிறா. அந்த வீதி விளம்பரம் வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த விசேட நிகழ்வுகள் சிறப்பு நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற காத்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேளம் முன்னுக்கு அடிச்சுன்னு போது அதோட பார்த்தீங்கன்னா யானை கூட முன்னுக்கு சுவாமி போகிறதுக்கு முன்னுக்கு வந்து யானையும் போய் கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். 3-2 யானைகள் வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து மஞ்சத்தில் வந்து நிறைஞ்ச மக்கள் கூட்டம் இருக்குது. ஏன்னா இந்த இதில் நீங்கள் நடப்பது அந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு